தமிழ்நாட்டிலிருந்து அதிக வரி வசூல் பண்றாங்களே அதை பகிர்ந்து கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நிச்சயம் கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தேவை அறிந்து சரியாக செய்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு. பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை, மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, நிச்சயம் காப்பாற்றும், எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்கே நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன். சிறுபான்மை மக்களுக்கும் கழகத்திற்குமான பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கொள்கை உறவு. அதை எப்படிப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நிச்சயம் பிரிக்க முடியாத உறவு. திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட அனைத்து சிறுபான்மையின் மக்களுக்கும் என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக தான் திகழ்ந்திருக்கு.